திமுகல இருக்கிற ஆளுமைகள் நேருவா திருச்சியில என்ன மாவட்டம் அவர் கண்ட்ரோல் வச்சுப்பாரு, இங்க பொன்முடியா விழுப்புரத்துல என்ன பிரச்சனை அவர் கண்ட்ரோல் வச்சுப்பாரு, அங்க துரைமுருகனா அங்க என்ன பிரச்சனை அவர் கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. அதே மாதிரி அங்க ஏவா வேலுவா அவர் கண்ட்ரோல் வச்சு அவர் தலைவருக்கோ அவங்களுக்கோ என்ன பிரச்சனை வராது, மக்களுக்கு பிரச்சனை வராம அவங்க கூட. அதே மாதிரி தான் ஏடிஎம்கேலையும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு இடத்துல பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பா துடிப்பா மாவட்ட செயலர் இருந்திருந்தா அந்த மக்கள் அன்னைக்கு இறந்த உடனே தலைவர் ஏதோ போனா மறுபடியும் இறந்துட்ட உடனே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவர் சென்னைக்கு வந்திருக்கலாம். அவங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க நிர்வாகிகள் போய் அந்த மக்கள் பின்னாடி இவங்க திமுக தானே கைது பண்ணிச்சு, நீயா பயந்து வர உண்மையில நம்பி அவங்க தானே பண்ணிட்டாங்க தெரியுது, அந்த மக்கள் கூட நின்று இருக்கணும்ல, நீங்க எதுக்கு பயந்து போய் தலைமறை ஆகுறீங்க? அப்ப தைரியமா நீங்க நிக்கணும்லங்க, ஏன் ஓடுறீங்க? தலைவரால் நிக்க முடியல, உங்க பொறுப்பாளர்கள் நிக்கணும்ல, அது நிக்கணும்ல, அவங்க யாருமே நிக்கலையே. அப்போ அவங்களுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம்ன்ற பயம் தானே போய் ஓடி ஒழியதுக்கு காரணம். திமுக பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே டிஜிபி ஆபீஸ்ல கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த மக்கள் பின்னாடி நிக்கணும். காலையில வந்து நீங்க போராட்டம் பண்ணிருக்கணும், இவங்க எல்லாரும் யார் சதி பண்ணாங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். 2 நாள் பொறுத்து யாருமே எந்த தகவலுமே கொடுக்கலையே. திமுக அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நிவாரண தொகை நிரூபிச்ச உடனே அதுக்கப்புறம் தான் இவங்க பண்றாங்க. எஸ் சார். இப்போ இன்னொன்று என்னன்னா, பிஜேபியில இருந்து ஒரு கமிட்டி அனுப்பிச்சிருக்காங்க, நீங்க பாத்தீங்க. ஆமா, இது என்ன மாதிரி நடவடிக்கை? பிஜேபி வந்து விஜயை வந்து அவங்க கைக்குள்ள வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஏன்னா விஜய் ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்தை வந்து அரசியலில் இறங்குறதுக்கு அவர் ஆடிட்டர் குருமூர்த்தி மூலிமா அவங்க ஐடியா பண்ணாங்க. ஆனால் ரஜினிகாந்துக்கு தெரியும் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு மேடையில் அங்கே பேச முடியாது, நம்ம சூப்பர் ஸ்டார்னு பேர் வாங்கிட்டோம், அசியசியமாக மேடையில் திட்டுவாங்க, பல பிரச்சனைகள் இருக்கு அரசியலில். வந்து சினிமாவில் போல நேரடியாக போய் கையை காட்டி விஜயகாந்துக்கு என்னென்ன ட்ரோல் நடந்துச்சுன்னு நம்ம பார்த்துன்னு தான் இருந்தோம். அவருங்க கட்சியில் இருக்கிறவங்களே அவருக்கு துரோகம் பண்ணிட்டு வேற வேற மாற்று கட்சிகளில் போனாங்க. அந்த மனுஷன் மனசு ஒரு சஞ்சலத்திலே கடைசி வரைக்கும் இருந்தார். அதை தான் ரஜினி பார்த்தாரு, எனக்கு வேணான்னு விலகிட்டாரு. இப்போ விஜயும் கூப்பிட்டுவாங்க, ஆனால் விஜய் வந்து மேடையில் வந்து பிஜேபியும் திட்டினார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை, கொலைப்பழி வந்துடுச்சு, அது வெளியே சொல்ல முடியாத மனசு சோகம். அப்போ அவர் என்ன பண்ணுவார் விஜய் சார்? அப்போ அவர் வந்து அவங்க கட்சிகளும் சப்போர்ட்டாக பேசுகிற ஆட்களும் வெளியே வந்து பேசலை, அவருக்கான ஆட்கள் அவங்க கட்சியிலேருந்தே அவருக்கு சப்போர்ட்டாக பேசலை, எந்த அறிக்கையும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதை தைரியமாக பிஜேபி இறங்கி அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அவரை வந்து நாங்கள் இருக்கிறவங்க பின்னாடி நீங்கள் தைரியமாக இருங்க, நாங்கள் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, எதுவாக இருந்தாலும் கடைசியில் எங்கள் கிட்ட தான் வரோம்,